அங்காள சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்மோகன சக்கரம். சரிங்களா? பெண் மோகனத்தை எப்படி நம்ம பண்ண போகிறோம். அதுலேயே இந்த யோனி சக்கரம் மூலியமாக, அதாவது நான் கொடுத்துருக்கிற இந்த யோனி சக்கரம் மூலியமாக பெண்மோகன பிரயோக முறையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சுவடி குறிப்பு. இந்த முறை நாங்கள் உண்மையாலுமே சொல்ல வரோம், எல்லாத்துக்கும் செய்து கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, உண்மையான நம்பிக்கையான ஆளுங்க கூட இருப்பாங்கள்ல, என்னுடைய கஸ்டமர்கள். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும்தான். 100ல் ஒரு 10 பேருக்கு செஞ்சு கொடுக்குறதே நான் அபூர்வம், இந்த முறையை மட்டும். சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஓலைச்சுவடி குறிப்பு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வணிகம் செய்ய போவாங்க. அதாவது நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். அப்போதைக்கு தன்னுடைய மனைவி தவறான வழிக்கு போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தவறான நம்ம வெளிநாட்டுகளுக்கு, கண்டம் விட்டு கண்டம், சரிங்களா, நம்ம வணிகம் செய்ய போகிறப்ப நம்மளுடைய மனைவிமார்கள், நம்மளுடைய காதலிமார்கள் தவறான வழிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த முறையை பண்ணிட்டு போன ஒரு குறிப்பு. இந்த முறை பார்த்தீங்கன்னா தாயத்தாவும் செஞ்சு அடைச்சிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. குடுவையிலையும் கட்டலாம். சரிங்களா? குடுவையில் கட்டி புதைக்கலாம். இது முழுக்க பெண் மோகனம் மட்டும்தான் செய்யுமே. இதனுடைய பேர் பாருங்க, யோனி சக்கரம். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த எந்திரத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும் இதனுடைய வேலைகள் எப்படி செய்யும், இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இதனுடைய பவர் எப்படி இருக்குன்னு இந்த சக்கரத்தை பார்த்தாவே சாதாரண மக்கள் உங்களுக்கே நல்லா தெளிவாகவே புரியும் இது எது மாதிரி வேலையை செய்யுது இந்த சக்கரம் அப்படின்னு. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, இது யோனி சக்கரம். சரிங்களா? அதர்வனத்தில் வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு யோனி சக்கரம். இந்த முறையில் ஆரம்பத்தில் சொன்னது தான், பண்டைய காலத்தில் தன்னுடைய மனைவிமார்கள் தவறான வழிக்கு போயிடக்கூடாது, தன்னுடைய அதாவது நம்ம மேலே நினைப்புலேயே ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கணும். எப்படி நம்ம எப்போ வருவோம்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்களை ஏங்க வைக்கக்கூடிய ஒரு சக்கர முறை. இந்த முறையை பார்த்தீங்கன்னா யார் வேணால் செய்யலாம். இது விதிவிலக்கு கிடையாது. ஒரே ஒரு விதிவிலக்கு தான், தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். துல்லியமாக வேலை செய்யும். சரி, எப்படி துல்லியமாக வேலை செய்யும். இந்த முறை பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, மாதத்தில் வரக்கூடிய பிறந்த நட்சத்திரம், அந்த பிறந்த நட்சத்திர நேரத்தில் மட்டும்தான் இந்த முறையை நீங்கள் செய்யணும். அது மட்டும் தான் சிறப்பு. சரிங்களா? அதை விட்ட பௌர்ணமி, மற்ற எந்த நாளும் இந்த முறையை நீங்கள் செய்யக்கூடாது. அது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. இப்போ இந்த நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வெள்ளி தகடுலையும் பயன்படுத்தலாம், வெள்ளி தாயத்து முறையை பயன்படுத்தலாம். ஆரம்பத்தில் சொன்னது போல் குடுவை முறையிலே கட்டலாம். ஃபஸ்ட்டு தாயத்து முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தாயத்து முறைன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? சிறிய எந்திரத்தை தாயத்துக்குள்ளே அடைக்கிற மாதிரி சிறிய பகுதியை 4 மூலைக்கு சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி, சரிங்களா, இதை நான் கொடுத்துருக்க எந்திரத்தை வரைஞ்சி, சரிங்களா, நீங்கள் வரைகிறப்ப உங்கள் சொன்னது போல தான் நீங்கள் பிறந்த நட்சத்திர நேரமாக இருக்கணும். உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி, அதாவது நல்லா வாசனை நிறைந்த சாம்பிராணி புகை இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் சிறப்பு. இந்த முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தியோட பண்ணணும். சரிங்களா? எப்படி அந்த பெண்ணு நமக்கு வசியமாகணும்னு இல்லை, அடங்கி போகிற மாதிரி எழுதணும். சரிங்களா? ஏன்னா இது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏங்க வைக்கிறது. இது கணவர்மார்களை, காதலர்களை நினச்சி பெண்கள் ஏங்குவாங்கல்ல, ஏக்கம்னு தெரியுமில்ல, அந்த ஏங்க வைக்கிற ஒரு சக்கரம் இது. பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிறந்த நட்சத்திர நேரில் இந்த சக்கரத்தை நீங்கள் வரங்க, முறைப்படி சாபனை வர்த்தி போய் சுத்தி பண்ணி, சரிங்களா, இது முழுக்க சைவ படையல் மட்டும் தான் வைக்கணும். கண்டிப்பாக இதில் யார் இந்த பூஜை முறை மேற்கொள்றாங்களோ அவங்க கையால் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கணும். எப்படி சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக படையல் கொஞ்சம் நல்லபடியாக வைக்கணும். அதாவது சைவ படையல் தான். பொறி, பொட்டுக்கல்ல, பொங்கல், பால், தேன், உங்களால் முடிஞ்ச அனைத்து வகையான பழங்கள், சரிங்களா, மல்லிகைப்பூ, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்துக்கு நான் கொடுக்குற மந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. 1,08,000 உரு கொடுக்கணும். எப்படி 1,08,000 உரு கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை தாயத்தில் போட்டு, சரிங்களா, அடைச்சி உங்களுடைய கழுத்தில் நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இல்லையா, வலது கையில் அணிஞ்சிக்கலாம். இடுப்பில் அணியக்கூடாது. ஒன்று கழுத்தில் அணிஞ்சிக்கணும், அதை விட்டால் வலது கையில் அணிஞ்சிக்கணும். அதை விட்டால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த எந்திர முறையவே நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த எந்திர முறையே ஒரு குடுவையில், சரிங்களா, ஒரு சுத்தமான குடுவையில், புது குடுவையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நவதானியத்தில் கொட்டி சம்பந்தப்பட்டவங்களுடைய துணி,
உங்களுடைய துணி சரிங்களா, 2 துணியும் வந்து வச்சுக்கிட்டு, இல்லை 2 முடி இருந்தாலும் சரி, காலடி மண்ணா இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவங்களோட பொருள் உங்கள் பொருள் வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து பஞ்சவர்ண நூலில் நல்லா தெரிஞ்சுங்க. பஞ்சவர்ண நூலில் வந்து நல்லா அந்த சுற்றி இந்த துணி அந்த குடுவைக்குள்ளே போட்டு வாய்ப்பகுதியை வந்து சிவப்பு கலர் துணியை வச்சு நல்லா கட்டிட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சரிங்களா, எங்கே அந்த பெண் இருக்கிறாங்களோ அந்த பெண்ணு வீட்லேயோ உங்களுடைய மனைவி வீட்லேயோ காதலி வீட்லேயோ இதை புதைச்சிடலாம். இது நல்லா தெரிஞ்சுங்க, தவறாக எடுத்துக்கூடாது. இதனுடைய குறிப்பை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வெளியூர் போயிட்டாலுமே, சில பேர் வெளியூர் ஃபாரின் போய் வேலை பார்ப்பாங்க, சில பேர்த்துக்கு பயம் இருக்கும், சந்தேகம் கிடையாது. மனைவி மேலே வந்து சந்தேகம் கிடையாது, பயம் இருக்கலாம். நம்ம மனைவி வந்து உண்மையானவங்க தான், தங்கமானவங்க தான், ஒழுக்கமானவங்க தான். ஆனால் சில பேர் தவறாக பயன்படுத்திடக்கூடாது, தவறாக நடந்துக்க கூடாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முறையை வந்து வெளியூருக்கு போகிறவங்களும் அங்கே செஞ்சு கொடுப்போம், நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா. வெளிநாட்டு போகிறவங்களும் செஞ்சு கொடுப்போம்னு கிடையாது. அப்போனா அந்தளவு பவராக இருக்குன்னு சொல்ல வரேன் சரிங்களா. வெளிநாட்டு உள்ளவங்களுக்கே வந்து ஏக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க பண்ணாங்க அப்படின்னா எப்படி அவங்களோட பெண்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்குங்க. எப்படி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மேலே இல்லாதவங்களுக்கு மேலே ஏக்கம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கூடயே இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த முறை எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப சக்தி வாய்ந்த மோகன ஒரு யோனி முறை. யோனினா உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சக்தி வாய்ந்த ஒரு யோனி சக்கர பிரயோக முறை. இதை நீங்கள் இந்த குடுவையை என்ன பண்ணலாம்னா, சம்மந்தப்பட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் புதைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டு அவங்க ஏங்குவாங்க. எப்படி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளியூருக்கு போகிறீங்க, இல்லை வெளியே போயிட்டீங்கன்னாவே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டு ஏங்கிக்கிட்டு கிடப்பாங்க சரிங்களா. அந்த ஏக்கம் அவங்கள வந்து பாடாப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ரகசிய முறை தான் அவனை கொடுத்துருக்கிறேன். இந்த முறையை தயவு செய்து யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க. இந்த முறை கொடுக்கறதுக்கு முழு மனது எனக்கு கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டல, எங்களுடைய கஸ்டமரே 100க்கு 10ல் 5 பேருக்கு செஞ்சு கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னா, இது அவங்கள ரொம்ப போட்டு சிந்தனை கொடுக்கும். அந்த பெண்களுக்கு இவர் தான் உலகம், அவங்க அம்மா அப்பா கூட, அதாவது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இவங்க நினச்சி உருக ஆரம்பிச்சிருவாங்க, உடம்பு இழைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரகசிய முறை தான் அவங்களை நான் கொடுத்துருக்கிறேன். இது வந்து ஓலைச்சுவடி குறிப்பு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து முழுக்க ஓலைச்சுவடி குறிப்பு. இதை நான் வெளிப்படையாக பேசணும்னா எவ்வளவோ வெளிப்படையாக நான் பேசலாம். ஆனால் இதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு எனக்கு சங்கட்டமாக இருக்குது. டைட்டிலே பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ஒரு மோகன யோனி சக்கரம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரத்தை பார்த்தாலும் அந்த அமைப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. பெயர்னு இருக்கிற இடத்துல வந்து பெயர் எழுதிக்கிங்க. இல்லை பொதுவாக இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பெயருங்கிற இடத்துல வந்து பெயர் எழுதாதீங்க, யோனின்னு எழுதிடுங்க. இல்லையா மோகையன்னு எழுதிடுங்க, முடிஞ்சிருச்சு. கீழே பெயர்னு இருக்கிற பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் யாரை மோகனம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதிடுங்க. இல்லை இது நான் பொதுவாக எல்லா பெண்களுக்கு மேலேயும் எனக்கு வந்து மோகம் ஏற்படணும் அப்படின்னா வந்து பெயர்னுங்கிற இடத்த தூக்கிட்டு மோகைய அப்படின்னு எழுதிடுங்க. எழுதி கழுத்தில் அணிஞ்சுக்குங்க. குழுவை வந்து வீட்டில் புதைக்கலாம். நல்ல விஷயத்திற்கு, நியாயமான விஷயத்தை பயன்படுத்துங்க. நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசணுங்கிறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது. அதனால் அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.